எல்லாருக்கும் வரைக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டேங்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக் கிச்சன். இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் போகிற வழியில் வர வழியில் இந்த டீக்கடை போண்டா அப்புறம் சுட பஜ்ஜி வடை இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அம்மா ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சுமா ப்ளீஸ் எனக்கு இன்றைக்கி இப்போவே போண்டா வேணும்னு அடம் பண்ணுவாங்க பாருங்கள். அது மாதிரி டைமில் உளுந்தெல்லாம் ஊற வைக்காமல் டக்குன்னு கை கொடுக்குறதா இந்த அவல் ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக அவள் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு அது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆனியன் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அப்புறமா பார்த்திங்கன்னா அது பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கடல மாவு 2 டீஸ்பூன், அப்புறமா கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மாவு தட் இஸ் போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் கையில் ஒட்டாமல் எனக்கு இது மாதிரி உருண்டை வருது. அவ்வளோதாங்க. கிள்ளி இது மாதிரி சுட எண்ணெயில் இது மாதிரி போண்டா மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லா டைம்லையும் கை கொடுக்கும். வீட்டில் அவல் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும். எப்போ யார் எந்த டைமில் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்லாட்டி எப்போ யார் என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி, டக்குன்னு இது மாதிரி சூப்பராக கிறிஸ்பியான போண்டா டக்குன்னு செஞ்சலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.